ஏங்க நேற்று போட்டேன் பாருங்க ஒரு வீடியோ, காசு பணம்லாம் இது எலி செத்து அதில் எலி கொஞ்சம் விரிச்சு கிடந்துச்சு பணத்துலேருந்து. ஏன் நாற்று நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஏண்டி என் வீட்டு கதை உனக்கு கண்டன்டா, கண்டன்டாக்கி அதை கண்டன் பண்ணிட்டேடி அப்படின்னு ஒரே சண்டை. நான் என்ன செய்யறது, நடந்ததை தானே சொன்னேன். உண்மையை பொய்யா எதையாவது சொல்லியிருந்தேன்னா அப்போ மட்டும் ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு கேட்கணும். உண்மையை தானே சொல்லியிருக்கேன், உண்மை சொன்னதை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு நான் பேசி சமாளிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சும்மா இருக்க மாட்டேன், வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பியா, பேசாண்டு இரு, என் தங்கச்சி வீட்டில் 1000 நடக்கும், அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டாரு. நான் சொல்லலை இனிமேல் சொல்லலை அப்படின்ட்டு வாயை வைப்பி சமாளிச்சிட்டேன். ஏன் பொம்பளை பிறந்தா நம்ம வீட்டில் மட்டும் வந்து என்ன வீடு அலசலை, என்ன துணி துவைக்கலை, என்ன அங்கே அண்ணன் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு போகுது அதெல்லாம் சொல்கிறது. ஆனால் அவங்க வீட்டில் சாமி கும்பிட்றதில்ல, குளிக்கிறதில்ல, பாத்திரம் வளர்க்குறதில்ல, எந்த வேலையும் பார்க்குறதில்ல. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நாங்கள் நாற்று வந்து எல்லாத்தையும் சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு இருக்குங்களே, அந்த வீட்டில் அந்த படத்தை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தா அந்த காசை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. 50 காசை நம்ம செலவழிக்கட்டும், அவ்வளவுதான். என் அண்ணன் காசு கூட போகுதேன்னுவாங்க.